அழைக்கிறோம். இலக்கிய வானில் இவரின் எழுத்துக்களும் படங்களில் இவரின் வசனங்களும் தமிழ் திரையுலகில் எப்போதும் பேசப்படும் சிறப்பான பணிகளை கொண்டு இயக்குனராக அறியப்படவுள்ள திரு அஜயன் பாலா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த சாயந்தர வேலையில் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் கூலி டிவியில் இப்போ ஒளிபரப்பாயிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி அடிக்கணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 500 கோடி சம்பாதிச்சு பிஸ்னஸில் டேபிள் பிஸ்னஸ்லே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கடல் போல் இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு முன்னாடி, கடலுக்கு முன்னாடி இருக்க ஒரு காயில் ஒரு சிறிய பட நிகழ்வுக்கு வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பல விசேஷங்கள் இருக்குது. என்னென்ன மிக முக்கியமாக நான் தமயந்தி அவர்களுடைய இயக்குனர் தமயந்தி வெறும் சாதாரண ஒரு பெண் இயக்குனராக மட்டும் நான் அவங்கள பார்க்க முடியாது. அவங்க ஒரு எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர். திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு ஒரு ஆர்ஜேவா ரேடியோ துறையில் பணியாற்றி அதுக்கப்புறம் சென்னைக்கு நிறைய சிறுகதைகள் கவிதைகள் எழுதி இலக்கிய உலகத்தில் பிரகாசித்து அங்கே தனக்கு தனி முத்திரையை உருவாக்கி அதற்கு பிறகு திரைப்படத்துறையில் பாடலாசிரியராக அங்கேயும் தன்னுடைய ஒரு நல்ல பாடல்களை எழுதி அங்கேயும் வெற்றி பெற்று இப்போ அவங்க ஒரு இயக்குனராக ஆகிட்டுருக்காங்க. உண்மையிலே இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் இத்தனை ஒரு 10-20 காலம் தொடர்ந்து போராடி ஒரு இடத்துக்கு ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க உண்மையிலே அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு பெரிய பாராட்டு. உண்மையிலே ஒரு தடவை கைத்தட்டலாம் உண்மையிலே. ஏன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, நான் பக்கத்தில் அவங்கள பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்கள்லையும், அவங்களுடைய இலக்கிய உலகத்திலையும் சரி, எழுத்து உலகத்திலையும் சரி, பத்திரிகை உலகத்திலையும் சரி, இந்த திரைப்பட உலகத்திலையும் அவங்கள நான் பார்த்துட்டு வர்றேன். கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையில் இருந்த அவங்களே ஒரு அதை சொன்ன இதில் ஒரு கதைன்னா இது ஒரு பார்ட்னா அது இன்னொரு பார்ட்டுன்னு சொல்லலாங்க. அவ்வளோ வழி நிறைந்த வாழ்க்கையை கடந்து போராடி ஒரு தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தமயந்தி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி அவ்வளோ சாதாரண நிகழ்ச்சி இல்லை. அதனால் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து ஒரு அதுக்கு நீங்கள் உத்வேகம் பாராட்டும், நீங்கள் தொடர்ந்து கை கொடுத்து ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்கணும் அப்படின்னு அவங்க எல்லோரையும் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இசையமைப்பாளர் ஜஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஜஸ்டின் ஏற்கனவே ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இருக்கார், ஜஸ்டின் பிரபாகரன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2-3 ஜஸ்டின்கள் இருக்காங்க. ஆனால் இன்னொரு ஜஸ்டின் உங்கள் பேர் எனக்கு அவர் மீரா தெளிவாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறார். கனன்யா, வாழ்த்துக்கள் கனன்யா. உங்களுடைய பேர் சரித்திரத்தில் இடம்பெறட்டும். நன்றி. என்னுடைய நண்பன் சிறப்பாக பேசுகிற ரமேஷ் வைத்தியா இதில் பாட்டு எழுதியிருக்கா. அப்படி ரமேஷ் வைத்தியா உண்மையிலே நடிகனாக போயிருந்தா இன்னும் ஒரு படம் நடிச்சிருக்கா. உண்மையிலே வருங்காலத்தில் நீ சிறந்த நடிகனாக உருவாகும். எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்குது. பெரிய நடிகராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல அதே மாதிரி படத்தில் நடிச்சிருந்த தம்பி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்த அப்படி கதாநாயகன் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். எல்லா வெற்றி படங்கள்லையும் இருப்பார். ஆனால் நிச்சயம் இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தரும். தொடர்ந்து நீங்கள் ஒரு நல்ல கதாநாயகனாக உருவாகிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அனுமல் தான். ஏன்னா அவங்கள நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ஒரு பெரிய ஸ்டார் ஆனால் அவங்க கண்ணு படத்தில் பார்க்கும்போது இங்கே பார்த்தா சாதாரணமாக, நேராக பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. படத்தில் மட்டும் எப்படி அவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு தெரியல. நாங்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல எல்லோரும் இங்கே முன்னாடி உட்காந்துருந்தோம் அந்த ஹாலில். சர்வசாதாரணமாக இந்த படத்தில் உட்காந்துருந்தாங்க. யாரும் தெரியல எனக்கு. நான் கூட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க மலையாளத்தில் படத்தில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே டைட்டில் பார்த்தா அனுமல்னு பார்த்தோம். அவங்களுக்கு இன்டர்நெட்டில் மிகப்பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் உங்கள் நடிகை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க. ரொம்ப எல்லாத்தோட சிறப்பாக மிக அருமையான பாடல் பாடினீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. குரல் ரொம்ப அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். சகோதரர் பல படங்களில் வில்லனாக பார்த்து இதில் அவர் அழகிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
எல்லாத்த விட இங்கே நான் மிகவும் பாராட்டுறது ஜேஎஸ்பிஎஸ் தயாரிப்பாளர். எல்லாரும் சொன்னாங்க அவர் வந்து தொடர்ந்து இங்கே நிறைய படம் எடுக்கணும். இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தியேட்டருக்கு கொண்டு வந்து அதை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறதுன்றது இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்று தொடர்ந்து தமிழுக்கு வந்து ஒரு நல்ல திரைப்படங்களை, இது மாதிரி எழுத்தாளர்களை, நல்ல இயக்குநர்களை உருவாக்கணும். உண்மையிலே நான் வந்து இங்கே வந்து மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நானும் ஒரு எழுத்தாளர் வந்து இயக்குனராக ஆகிறதால நான் உண்மையிலே வந்து எழுத்தாளர் தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாத்த விட மிகச்சிறந்தவன் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன். அது உண்மையும் கூட. ஏன்னா எழுத்தாளர் மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து முன்னும் பின்னுமாக பார்க்குறான். அவன் தான் இந்த உலகத்துக்கு வந்து சாட்சியாக இருக்கான். அவன் தான் இந்த உலகத்துக்கு வரலாறை சொல்கிறான். அவன் தான் இந்த உலகத்துக்கு எதிர்காலத்தையும் சொல்கிறான். ஒரு எழுத்தாளர்னா எதிர்காலத்தை உருவாக்குறான். எழுத்தாளர் உருவாக்குற சொல் தான் எதிர்காலத்தில் விதையாக மாறுது. அவன் தான் எதிர்காலத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குறான். அவன் தான் கடவுளை. அவன் இல்லைன்னா வரலாறே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சங்க பாடல் செயல்கள்லாம் இல்லைன்னா இன்றைக்கி வரலாறே இல்லை. அப்போ அதெல்லாம் பண்ண எழுத்தாளர்கள் தான் வந்து கடந்த காலத்தையும் சொல்கிறான். அப்போ இந்த உலகத்துக்கு எல்லாமே இருக்கக்கூடிய வழிகாட்டியாகவும் விளக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்து தான் இந்த உலகத்தில் எல்லா தொழிலாளர்களும் மிகச்சிறந்த தொழில் வந்து எழுத்து தான் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அதனால தான் நான் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தேன், கர்வமாக இருந்தேன். இயக்குனரோட எழுத்தாளர் தான் பெரிய ஆளாக இருந்தேன். ஆனால் இந்த முதல் படம் இயக்குறப்போ தான் தெரிஞ்சுது எல்லாரோட பெரிய ஆள் வந்து இயக்குனர் தான். கடவுளுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முடித்து அதை வெளியே கொண்டு வரதுக்கு சமாளிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை விட சிரமமான விஷயம், நீங்கள் ஒரு எழுத்தாளராக, நீங்கள் ஒரு இயக்குனர், ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தையே கூட நீங்கள் ஒரு ஜனாதிபதியை இருந்து நிர்வகிச்சிடலாம். ஒரு படத்தை மட்டும் இயக்கிக்கிட்டிங்கன்னா இன்றைய சூழலில், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுவும் முதல் பட இயக்குனருக்கு ஒரு படம் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் இல்லை. ஆனால் முதல் பட இயக்குனர் வந்து நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ஏன்னா அதுவும் குறிப்பாக எழுத்தாளருக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் எழுதுறவர் ஆனால் இயக்குறது தெரியாது அப்படின்வாங்க. சுற்றி இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எழுத்தாளர் ஒரு இயக்குனர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்திலேருந்து முதற்கொண்டு கதையை சொல்கிறதுலேருந்து முதற்கொண்டு நீங்கள் நடிப்புத்துறையில் சொல்கிறதுலேருந்து தொழில்நுட்ப இயக்குனர் வேலை வாங்குறது முதற்கொண்டு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது மட்டும் எல்லாத்தையும் என்ன விஷயம் தெரியுங்களா, எழுத்தாளனாக இருந்தால் நீங்கள் இந்த எவ்வளோக்குள்ள உண்மையாக இருக்கீங்க, எவ்வளோ தூரம் எழுத்தாளனா எமோஷனாக இருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் இருந்து பாருங்கள், இந்த பாதகமும் இல்லை. ஆனால் இயக்குனராக இருந்தால் அப்படி இருக்கவே முடியாது. இயக்குனராக தான் நீங்கள் வெளிப்படையாக இருக்க முடியாது, இயக்குனராக தான் வெளிப்படையாக சொல்ல முடியாது, உணர்ச்சியில் வெளிக்காட்ட முடியாது. உணர்ச்சிகள் அடுத்த கட்டத்தை நீங்கள் நகர்த்தி எல்லாத்தையும் அரவணைச்சு சாதகங்களாக உருவாக்கி அதில் வந்து வழிநடத்தி கடைசி வரைக்கும் பொறுமையின் சிகரமாக இருந்து நீங்கள் கடைசி படத்தில் முடிக்க தான் வந்து ஒரு எழுத்தாளர். அது வந்து ஒரு எழுத்தாளருக்கு சாத்தியமே கிடையாது. அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு முதல் படத்தை இவ்வளோ சிரமங்களை கொண்டு அவங்க இயக்கி இது வெளியே வரும்போது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இந்த படத்தை இயக்குனர் தமயந்திக்கு என்னுடைய ஒரு நண்பனாக வந்து நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு பல நல்ல படங்கள் உருவாகிறதுக்கு ஒரு விதையாக இருக்கணும். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்த்திற்கு நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவின் பார்வைகள் தற்போது மாறி வருகிறது. குழந்தை கடத்தல், நவீன ஓவியத்தை, வரலாற்று சின்னங்களை வரைந்து கொடுத்தவர், அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய மருது அவர்களை பேச அழைத்து பெருமை கொள்கிறது இந்த மேடை. ஆல்ரெடி அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி எல்லோரும் பேசிட்டாங்க. நான் ஆக்சுவலாக வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் ஒரு ஒரு 3 பேர், இந்த மேடையில் இருக்கிற 3 பேர் வேறு தளத்தில் நான் ஒன்றா எல்லாரையும் ஒன்றா பார்க்குறேன். வந்து ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் நான் வேறு பகுதியில் பார்த்த 3 பேரையும் வாழ்த்துவதற்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, தமயந்தி வந்து ஆஸ் அ ரைட்டர் நான் வந்து நவீன ஓவியங்களை வெளியே கேலரி ஆர்ட் அந்த ஆக்டிவிட்டியில் இதிலேருந்து வார பத்திரிகைகளுக்குள்ளே நவீன ஓவியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இயக்கமாக ஆதிமூலம் மூத்த ஓவியர் ஆதிமூலம் நான் எல்லாம் சேர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மேகசினுக்குள்ள அதை பண்ணணும்னு வர ஆரம்பித்த காலத்திலேயே
பல எழுத்தாளருடைய கதைகளுக்கு சித்திரம் வரைகிறதுக்குமான ஒரு நேரமும் வந்தது. அந்த அப்படியான அது ஒரு மூமெண்ட் மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். அந்த காலகட்டத்தில் பல்வேறு, அதாவது என்ன சொல்கிறேங்க, ஒரு ரெகுலர் ஏற்கனவே இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு கான்டெம்பரரி ஸ்பிரிட்டோட இருக்கிற டிராயிங்கை வந்து பத்திரிகைகளும் அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களாக வந்தவங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, சிறு பத்திரிகையில் இருந்தவங்க பத்திரிகைகளில் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையில் வந்தவங்களும் அதை அடையாளமாக எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி வந்ததில் இது கனெக்ட் ஆனது. அப்போ வந்து எந்த ஓவியத்தோட எந்த ஷார்ட் ஸ்டோரி வருது இதெல்லாம் வந்து பீப்புள் கவனிச்சுட்டே வராங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்த கதைகளில் நாங்கள்லாம் சிலாகிச்சோ அல்லது பிகினராக வந்து எழுதுகிறவங்கள சீனியர் மோஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் தாண்டி யங் ரைட்டர்ஸ் எழுதுறதுல ரொம்ப ஷார்ப்பாக அப்பயே நான் வந்து இந்த அம்மையந்தியை முதல்ல நான் என்கவுண்டர் பண்ணேன். ஆக்சுவலாக பத்திரிகை எங்களுக்கு வந்து சில நேரங்களில் அப்படி வர்ற கத்திரிகைகள் சில கதைகள் பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கும். சில நேரங்களில் ஆக்சுவலாக சில பேரை நாங்கள் வந்து கதைகளை படித்த பிறகு யார் எழுதுனது அப்படின்னு நான் எடிட்டோரியலில் கேட்டு அப்படி நாங்கள் தேடு நாடுகளில் வந்து அப்படி கனெக்ட் ஆன ஒரு பாசம் தான் எனக்கு தமயந்தி. ரொம்ப சம்டைம்ஸ் இந்த படித்த பிறகு அது 2-3 நாள் ரிக்கரிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரி. அப்படி ஆரம்பித்து கடைசியில் தமயந்தியை ஒரு இயக்குனராக பார்க்குறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இடையில இன்பிட்வீன் மீடியாவில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும். அதுலேயும் அந்த காலகட்டத்துலேயும் நான் டுவர்ட்ஸ் அனிமேஷன் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்த காலத்துலலாம் இந்த மயந்தியோட கனெக்ஷன் இருக்குது. அடுத்தது சுவாகதா. அவங்க அப்பா வந்து நானும் அவங்க ஃபாதரும் 2 பேரும் ஸ்கூல் மேட்டு. ஒரே டைமில் ஒரே இதில் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிற ஆட்கள் எங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் க்ளோசஸ்ட்டு செட்டு. நாங்கள் முதல் படத்தில் சினிமாவில் வந்து அது வந்து சுவாகதா வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஆஸ் அ சிங்கர் ரொம்ப ப்ராமிசிங்காக பண்ணி ரொம்ப எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சிங்கராக ஆயிடுச்சு. முதல்ல பண்ணும்போது இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். தென் ஜெசு, ப்ரொடியூசர் ஜெசு, அவரையும் வந்து தற்செயலாக தான் நான் அமெரிக்காவில் சந்திக்கிறேன். முதல் முறையாக நான் சந்திக்கும் போதே பல நாள் பழகின மாதிரி இருந்தது இருக்கு பாருங்க. அதுதான் எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க, ப்ரொடியூசர் நாங்கள் பார்க்காமையே சினிமாவில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறோன்றாங்க. அந்த இது வந்து எனக்கு அந்த சென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்திக்கும் போதே எனக்கு தோணுது. அப்புறம் தொடர்ந்து ஒரு 2-3 முறை நான் அமெரிக்கா போயிருக்கும் போதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்தது. இது இவங்க 3 பேரையும் பாராட்டணுன்னு தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக படம் நான் பார்த்தேன், எல்லோரும் சொன்னது போல் படம் பார்த்தேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அதே போல் நிறைய எழுத்தாளர்கள் சினிமாவுக்குள்ளே வந்து தவிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது எழுதுவது வேறு, நான் அடிக்கடி சொல்வேன். எழுதுறது வேற, எல்லோரும் எழுதுனதெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, எழுதுறதெல்லாம் திரைக்கதை கிடையாது. திரைக்கதை வந்து என்ன எடுக்க போகிறோமோ அதை எழுதுறது தான் திரைக்கதை. எல்லாரும் தப்பாக சொல்லுவாங்க, திரைக்கதை அப்படி கிடையாது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து எதை நீங்கள் இமேஜாக மாற்ற போகிறீங்க அதை எழுதுவது தான். கூட வசனம்லாம் இருக்கும். தென் வாட் ஆர் த திங்ஸ் நீங்கள் சினிமாவில் விஷுவலாக என்ன இருக்க போகுதோ அதை எழுதுறது தான். கதை வந்து ரிட்டனாக இருக்கிறது வேறு. ஆக்சுவலாக அந்த வகையில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸசைஸும் இருந்திருக்கு தமயந்திக்கு. கூட இந்த படத்தை நான் பார்த்ததோட இங்கே எல்லாரும் இந்த திரைப்படத்தில் இயங்கின எல்லாரும், அதாவது டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே சேர்ந்து எல்லார்ட்டையும் ஒரு ரிமார்க்கபிள் டீம் ஸ்பிரிட் இருக்குது. அதுதான் பெரிய விஷயம். அது படத்துலையும் தெரியுது, எல்லாரும் பேசுனதுலையும் இருந்துச்சு எனக்கு. அதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து எனக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக கூட ஆகணும். நீங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இயங்கினீங்கன்னா வேறு மாதிரி இயங்கினாலும் அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி அந்த தடவை இது ஒரு மூமெண்ட் தான். இந்த வேறு வடிவத்தில் நீங்கள் நடித்து அப்படி ஒரு மாதிரி கண்டினியூவாக இருக்கணும்னு போல் எனக்கு தோணுச்சு. இந்த எல்லோரும் பேசுனதையும் சினிமாவையும் பார்த்ததில். மற்றபடி நான் இந்த மேடையில் வேறு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்கள் அனைவருடைய வாழ்த்தோடு
நானும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சிறந்த படைப்பான காயல் பட வெற்றியை உச்சி முகந்து கட்டி அணைத்து பெரும் மகிழ்ச்சிகளையும் பாராட்டையும் பெறவுள்ள ஜே ஸ்டுடியோஸ் ஜேசு சுந்தரராமன் அவர்களை இப்போது பேச வைக்கும். படத்தில் நடிச்சு அது லிங்கேஷ் வேற இருக்காரு, அதான் எனக்கு டவுட்டா இருக்கு கொஞ்சம். சாரி ஃப்ரெண்டுங்கிறதால சொல்லிட்டேன். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் படிக்கும் காலத்திலே கதை எழுத தொடங்கி கல்லூரி நாட்களில் சின்னத்திரை வந்தவர், மனித இரத்தத்தில் நனையும் வன்முறை களங்கள், சாவின் விளிம்பில் நிற்கும் சராசரி மனிதர்கள் கதையை ஒரு பெண் நோக்கிலிருந்து ஒரு பெண் இயக்கிய படம் என்பதே புதுமைதான். தாமிரபரணி அருவாவுக்கு மட்டுமல்ல, அல்வாவுக்கு மட்டுமல்ல, தமயந்தி கவிதைகளுக்கும் கதைகளுக்கும் பிரபலம் என்று சொல்லலாம். எழுத்தாளர், பாடலாசிரியர், இயக்குனர் என்று பல துறைகளில் கவனம் பெற்ற காயல் படத்தின் இயக்குனர் தமயந்தி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி, பேரன்பு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு தருணத்துக்காக ரொம்ப ரொம்ப நிறைய போராட்டங்களை வந்து சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையாக சொல்லணுன்னா யாரும் வந்து ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு நான் பயாலஜிக்கல் ஃபேமிலி எப்படி இயங்குமோ அப்படி தான் வந்து இது நிகழ்ந்திருக்கு. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு நடுத்தர ஆசிரியர் குடும்பத்திலேருந்து வந்தவள். எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கலை ரீதியாக வாசித்து அதுக்கப்புறம் அது தொடர்ந்து எழுதி அதன் மூலமாக வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது பொருளாதார ரீதிக்காக அதை தேடுறதுக்காக நான் வந்து ஆர்ஜே ஆனேன். 10 வருட ஆர்ஜே வாழ்க்கை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது மனிதர்கள் அவ்வளோ முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார்கிட்டையும் கிரே ஷேட் இருக்குது, எல்லார்கிட்டையும் ஒயிட் ஷேட் இருக்குது. பட் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சொந்தம். நம்ம தனியாக வந்து பிறந்து வளர்கிறதுக்காக எந்த சூழலுக்காகவும் நம்ம வந்து படைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்தவள். எங்கள் ஊரில் நல்லா தெரியும் உங்களுக்கு. 2வது கேள்வி, உன் பேர் என்ன, நீ என்ன ஆள் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த சாதி நெருக்கடிகளுக்குள்ளே வந்து நான் வந்து வளர்ந்துருக்கேன். நீங்கள் பெரும்பாலான தமிழ் சினிமாக்களில் ஆண்கள் வந்து மீசையெல்லாம் முறுக்கிட்டு வெட்டருவா எடுத்துகிட்டு வந்து நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. உண்மை அது அல்ல. இன்னைக்கு கவினா இருக்கட்டும், இன்னைக்கு தொடர்ந்து ரித்தன்யாக்கள் எல்லோரும் வந்து மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்குது. அது ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் எந்த பெண்ணையும் எப்போதுமே சாதி அடையாளத்தோட பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் பெண்கள் ஒரு குடும்ப அமைப்பில் நிறைய சாதி அதிகாரத்தை கையில் உள்ளவங்களாக தான் இருக்காங்க. அவங்க படித்தவங்களாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து எங்கள் ஊரை மீட்டெடுத்துரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கல்வி மீட்டெடுக்கலை. நல்லா சம்பாதிக்கிற கவின் வெட்டப்பட்டான். இதுதான் எங்கள் ஊருடைய நிலைமை வந்து அப்படி தான் இருக்குது. அப்போது என் வாழ்க்கையில் எப்படி நான் என்னுடைய தேர்வை நிராகரித்து என் வாழ்க்கை பல்வேறு திசைகளில் போனோம். நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா, ஒரு பெண்ணா நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு அது கலைச்சி போடும் பொழுது சீட்டு கட்டு மாதிரி கலையும் போது வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். நமக்கு வேறு வழி இருக்காது. நம்ம அது பின்னாடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனால் திரும்ப வாழ்க்கை எதை நோக்கி உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி எடுத்துகிட்டு போகும். ஒரு பெண் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கு ஆண்கள் பார்வையில் பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெண்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கா ஆத்மார்த்தமா, உண்மையா, அவங்க என்ன நேசிக்கிறாங்க, அவங்க என்ன வந்து தேர்வு செஞ்சதை விரும்புகிறாங்க, அவங்க என்ன சாப்பிட விரும்புகிறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்குதா அப்படின்னா நான் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகளில் இது ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கை சார்ந்த கதை. இதில் போலித்தனம் இல்லை. இதில் வந்து உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதில் ஆண்கள் வந்து ஒருத்தர் நேசிப்பாங்க. உண்மையை சொல்லணுன்னா லிங்கேஷ்க்கும் ஐசக்குக்கும் நிறைய காதல் காட்சிகள் இருக்குது இதில். அப்புறம் இந்த குரூ ஃபுல்லாகவே நான் வந்து நன்றி சொல்லணும். மீரா வந்து எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர். அது நான் எப்போவுமே என் மனசில் வந்து சுமந்துட்டுருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர் வந்து இருக்கிறாரு. மித்ரன் சார், அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவர் வந்து அவருடைய கலைத்திறமையை நான் அப்படியே ஆன்னு பார்த்துருக்கேன். நிறைய கற்றுருக்கேன் அவர்கிட்ட. அவர் என் கூடவே வந்து ட்ராவல் பண்ணார். மனிதர்கள் நம் கூட உடன் இருத்தல் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம். அதிஷா சொன்ன மாதிரி தம்பிகள் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு. அங்கே ஆனந்த், பிரகதீஷ், சுற்றி தம்பி தான், லிங்கேஷ், எல்லாருமே வந்து என்னென்னா
ஆண்பால் பெண்பால்னு விகடனில் நான் எழுதியதை வாசித்து எனக்கு முதல் கால் அதிர்ஷ்டம் தான் வந்தது. அது அவன் மறந்துருக்கிறானா இல்லையான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக பகிரும் பொழுது அதில் உள்ள வலியும் வேதனையும் சார்ந்து அடுத்த ஒரு பெண்ணிற்கோ அடுத்த ஒரு ஆணிற்கோ, நான் ஜெண்டர் டிஃப்ரென்ஸில் கொண்டு வரல, யாருக்கும் இந்த வழியை நீங்கள் எப்போதும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் அங்கிருந்து வந்தவள், நீங்கள் எல்லாம் கேமராவோட உட்காந்துருக்கீங்கல்ல, அங்கேருந்து நான் வந்திருக்கேன், பேட்டிக்காக இருந்திருக்கேன், என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்காகவும் நான் இருந்திருக்கேன். என்னோட இது சின்ன படம்னு நான் சொல்ல மாட்டேன், சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம். நீங்கள் இந்த ஃப்ரேம்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருடைய உழைப்பு, ஜஸ்டினோட உழைப்பு, பிரவீனோட உழைப்பு, ரமேஷ் வைத்தியா அவர் பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எப்படி குத்தாட்டம் போடுவாரோ அதே மாதிரி இருக்கும் அந்த பாட்டெலாம். நிவாஸ் அப்படி ஆத்மார்த்தமாக எழுதியிருக்கிறாரு. மருது சார், நான் 14 வயசில் முதல்ல விகடனில் கதை எழுதினதுலேருந்து என்னோடய ஒவ்வொரு அட்டைப்படமும் போன அட்டைப்படம் வரைக்கும் அவர் தான் போட்டிருக்காரு. அப்படி தொடர்ந்து பயணிக்கிற ஒரு மனிதர்கள் தான் எனக்கு பயங்கர பலம். நான் இழப்புகளை குறித்து எதுவுமே பேச விரும்பலை. இதெல்லாம், இந்த இழப்புகளெல்லாம் சந்திக்கும் போது இந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு வாழ்க்கை தந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் ப்ரெஸ்ஸில் இருந்திருக்கேன், நான் ப்ரெஸ்ஸை ரொம்ப நம்புகிறேங்க. இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் என்னை பார்க்கவே இல்லை, அவருக்கு நான் யாருன்னு தெரியாது, என்னோடய எழுத்துக்கள் வேணால் பரிச்சயமாக இருக்கும். அவர் ஒரு ஃபோனில் ஒரு கதை சொன்னதை வச்சு என்னை நம்பி ஒரு பணம் முதலீடு பண்ணுறாருன்னா நான் அவருக்கு 200% உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு வேறு எதுவுமே கண்ணில் படாது. படப்பிடிப்பு தளத்தில் இந்த படத்தை முடிக்கணும், 28 நாளில் முடிக்கணும், 26 நாள் நம்ம எல்லோரும் ஷூட்டு, 2 நாள் தனியாக ஹெலிகேம் ஷூட்டு, நான் கார்த்திக் அப்புறம் மிஷ்கினோட ஆண்டனின்னு ஒரு ஹெலிகேம் ஆப்ரேட்டர், 3 பேரும் தனியாக கேமராவில் போய் நாங்கள் எடுத்திருக்கோம். இது எல்லாமே தான் எனக்கு மனசில் இருந்ததை தவிர வேறு எதுவுமே அந்த 28 நாள் 30 நாள் எனக்கு கண்ணிலே தெரியல. ஆனால் இந்த படத்தை இப்போ நாங்கள் உங்கள் கையில் கொடுக்குறோம். நீங்கள் என்னை உங்களில் ஒருத்தியாக நினச்சி இந்த படத்தை எடுத்துட்டு பலமாக போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது, நான் நம்புகிறேன். நீங்கள் தான் இது கூட துணை நிற்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனெடுத்தல் தான் மிகப்பெரிய பலம். இந்த மாதிரியான படைப்புகளில் கலை ரீதியாக நாம் நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கையில் அரசியலை நாம் பேசினா தான் சமூகத்தில் அது பிரதிபலிக்கணும்னா, ரொம்ப இன்றைக்கி பிரதிபலிக்குமா நாளைக்கு பிரதிபலிக்குமான்லாம் தெரியாது, ஆனால் பிரதிபலிக்கும். கண்டிப்பாக அடுத்த திருநெல்வேலிலேருந்தோ தெற்கு பகுதிகளிலேருந்தோ படம் எடுக்க வரக்கூடிய தமயந்திகள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படத்தை எடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.